அவருக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் சபைகள்ல கவனிங்க, ஊழியம் செய்யறதுக்கு பிள்ளைகள் எழும்புறதே இல்லை. தாங்க உண்டு, தங்க வேலை உண்டு, தங்க படிப்பு உண்டு திரிகிறாங்க. ஆனா ஆதியில மிஷனரிகள் இப்படி நினைச்சிருந்தா தங்க சொகுசான வாழ்க்கைகளை, ஆனந்தமான வாழ்க்கைகளை விட்டு எத்தனையோ மைல்களுக்கு பாய்மர கப்பல்களிலே, ஐயோ இலங்கைக்கு இயேசு இல்லையாம், இலங்கையிலே கொசுக்கடியாம், அங்கே சரியான உணவில்லை, உடை இல்லை, மக்களுடைய பழக்க வழக்கங்கள் கீழ்நிலையில இருக்கிறது, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை என்று அவர்கள் வசதியாக இருந்திருக்கலாம். தங்களுடைய சுகங்களையும் தங்களுடைய சொர்க்கமான வாழ்க்கைகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த தேசத்துக்கு வந்து இரட்சகராகிய இயேசுவை கூறி அறிவித்து மனிதனை மனிதனாக மாற்றினார்கள். கவனிங்கள், ஏன்? அந்த அன்பின் நிமித்தமே. வில்லியம் ஓல்ட் என்று சொல்லப்படுகிற, கவனிங்கள், ஒரு வாலிபன், அவன் தன்னுடைய வாலிபத்தை தன்னுடைய நாட்டிலே கழித்திருக்க முடியும். ஆனால் இலங்கை குறித்து, இலங்கையின் தேவையை குறித்து அவன் வாழ்ந்தது இங்கிலாந்து தேசத்திலே பேசின பொழுது அவன் அங்கே இருந்த மிஷனரி குழுவிடத்தில் போய் சொன்னான், நான் இலங்கைக்கு போக போகிறேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், என்னை இலங்கைக்கு அனுப்பிவிடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், இலங்கைக்கு நாங்கள் போக போகிறோம், ஆனால் நீ வாலிபனாயிருக்கிறாயே, எப்படி போவது, எப்படி போவது? அப்படியானால் நீ திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கவனமாய் கேட்டுக் கொள்ளுங்கள். நீ திருமணம் முடித்தால் உமக்கு ஒரு துணை உண்டாயிருக்கும். ஆகவே கணவனும் மனைவியுமாக நீங்கள் போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஜனங்களுக்கு சத்தியத்தை போதித்து ஆத்தும ஆதாயத்தை செய்து கொள்ளலாம் என்று அவன் அந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி தேவனிடத்திலே மன்றாடி தனக்கு ஏற்ற ஒரு துணையை தெரிந்து கொண்டு திருமணமானான். கவனிங்கள், எல்லாரும் கவனிச்சுக் கொள்ளுங்கள். நான் கதை சொல்றேன் இல்ல, கதை சொல்லவும் வர இல்ல, சரித்திரத்திலே நடந்ததை சொல்லுகிறேன். தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட மக்கள் இந்த தேசத்திலே கால் பதித்திருக்கிறார்கள், ஸ்ரீலங்காவிலே. அப்படிப்பட்ட வில்லியம் ஆல்ட் திருமணமாகி 5வது நாளிலே அந்த மிஷனரி கூட்டத்தின் தலைவர் சொன்னார், கவனிங்கள், நாங்கள் கப்பல் புறப்பட ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே ஆல்ட் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நாங்கள் போவோமா? ஓகே. கரம் பிடிக்கிற பொழுதே நான் சொன்னேன் அல்லவா, நான் ஆண்டவருடைய பணிக்கென்று தான் உம்மை புனிக்கிறேன், நாங்கள் 2 பேரும் இணைந்து தேவராட்சியத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் திருமணமாகி 5வது நாளிலே, கவனிங்கள், தேன் நிலவுக்கு கூட போகவில்லை. சுத்த சுவிசேஷத்தை இருண்ட இலங்கையில் பிரசங்கிப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட மனிதர்கள் வந்து கால் பதித்தார்கள். வில்லியம் ஆல்ட் தன்னுடைய மிஷனரி தலைவருக்கு சொன்னார், நாங்கள் ஆயத்தம் ஐயா. கப்பல் ஏறினார்கள். பல மாதங்களுக்கு அப்பாலே கப்பல் இலங்கையை வந்தடைந்தது. ஆனால் வருகிற வழியில், கவனிங்கள், கடலில் ஏற்பட்ட சீற்றத்தினாலும் அநேக உபத்திரவங்கள் நிமித்தமும் காய்ச்சல் உண்டாகிவிட்டது. வில்லியம் ஆல்ட்டின் மனைவிக்கு சரீரத்தில் சுகம் இழந்தவளாக தன்னுடைய கணவனை, புதிதாக திருமணமானவர்கள், வாழ்க்கையிலே புதிய திருமணத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள், வாழ்க்கையை இன்னும் சரியா கூட அனுபவிக்கவில்லை. அவள் சில ஆண்டவரை புகழ்கிற பாடல்களை பாடச் சொல்லி கேட்டால் தன்னுடைய கணவனை. கவனிங்கள், அவளுக்கு ஆனந்தமாய் பாடினார்கள். சரீரம் பல மாதங்கள் பிரயாணமானபடினாலே, அந்த நாட்களிலே மருத்துவ வசதிகள் குறைவானபடினாலும் காய்ச்சல் அதிகரிக்க அதிகரிக்க அவளுடைய தோற்றம் மெலிய மெலிய கப்பலிலே மரித்து விட்டாள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் சொன்னார், இந்த இயேசுவுக்காக, என்னை ரட்சித்து எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசுவுக்காக நான் இலங்கைக்கு போக வேண்டும். ஆகவே மனைவி இப்பொழுது மூச்சித்தவளாக படுக்கையோடு படுக்கையாக ஒட்டிவிட்டாள். அவளிடத்தில் எந்த விதமான சுவாசத்தையும் காணாத பொழுது அவள் மரித்தாள் என்று நிச்சயித்து அவளை கடலிலே, சமுத்திரத்திலே அடக்கம் செய்தார்கள். இலங்கைக்கு சுவிசேஷம் வந்தது. பிள்ளைகளே, இன்னைக்கு இதெல்லாம் அறியாததுனாலதான் அநேகர் எழுப்பி கோமாளித்தனமாக ஆட்டம் ஆடுறாங்க. கோமணத்தோட வாழ்ந்தவங்க, மனித பழக்க வழக்கம் இல்லாதவங்க, பெண்கள் மேல் சட்டை போட முடியாது, கீழே தான் கட்ட வேணும், மேல மார்பங்களை மறைக்கலாம இருந்த இந்த கீழ தேசங்களிலே சுத்த சுவிசேஷம் வந்து தோல் துண்டு போராட்டம் என்று கவனிங்கள், தேவனுடைய பிள்ளைகள் போராட்டத்தை ஏற்படுத்தி பெண்களுடைய மேல் நிலை மறைக்கப்பட வேண்டும் என்று போராடி வெற்றி கண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்களே, நீங்கள் இப்படி வஸ்திரம் தரித்திருப்பதற்கு காரணம், அன்றைக்கு தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட மிஷனரிகள், அர்ப்பணியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துச்சமாய் மதித்து என்னவானாலும் இயேசுவுக்காக வென்று அவர்கள் இருந்தார்கள். இந்திய தேசத்திலே கவனிங்கள், ஒரு ஆண் மரித்து விட்டால் உயிரோடு உயிராக அவனுடைய மனைவியை இழுத்து கொண்டு வந்து
எரிகிற அந்த பிணக்கட்டைக்கு மேலாக, அந்த எரிகிற பிணத்தின் மேலே அவளை போட்டுவிட வேண்டும். இது மூட நம்பிக்கை. இவள் இருந்துவிடக் கூடாது. அவன் மரித்தால் அவளும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று. ஆனால் வில்லியம் கேரி என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதன் இதை பார்க்கிறார். ஐயோ, மனிதனுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே, ஏன் அவள் வாழக்கூடாதா என்று சொல்லி இந்தியாவிலே ஏற்பட்ட இந்த உடன்கட்டை ஏறுகிற பணியை முற்றிலுமாய் முடிவுக்கு அரசாங்க சட்டத்தோடு கொண்டு வந்தவர் வில்லியம் கேரி என்கிற தேவனுடைய மனிதன். ஆமென். இத்தனைக்கும் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு செருப்பை தைக்கிற மனிதன். பிள்ளைகளே, நான் இப்படியே வரிசையாக அடுக்கிக் கொண்டு போவேன். இலங்கைக்கு வந்த கப்பலிலே வில்லியம் மோல்ட், எல்லாரும் ரெண்டு பேராக போனார்கள். வில்லியம் மோல்ட்டிற்கு சோடி கிடைக்கவில்லை. எல்லாரும் வடக்குக்கு 2 பேர், மேற்குக்கு 2 பேர், தெற்குக்கு 2 பேர் போனாங்க. ஆனா வில்லியம் மோல்ட் கிழக்குக்கு, மட்டக்களப்புக்கு, மெட்ரிக்கலுக்கு அவர் தனியே வந்து 8 மாதம் ஊழியம் செய்தார். வில்லியம் மோல்ட் மட்டக்களப்புக்கு வந்து 8 மாதம் தான் ஊழியம் செய்தார். ஆனால் அவர் கல்லூரிகளை எழுப்பினார், பாடசாலைகளை எழுப்பி, ஆலயத்தை எழுப்பி 8 மாதங்கள் அவருடைய ஊழியம் நிறைவடைந்து விட்டது. அவர் கொடிய காய்ச்சலினாலே மரித்து போய்விட்டார். இன்றைக்கு நீங்கள் மட்டக்களப்புக்கு போனால் அங்கே வில்லியம் மோல்ட்டுடைய உருவ சிலையை பார்க்கலாம், பெரிய தேவாலயங்களை பார்க்கலாம், பெரிய பெரிய கல்லூரிகளை பார்க்கலாம். காரணம், ஆண்டவர் என்னை நேசித்தது மட்டுமல்ல, நான் ஆண்டவரை நேசித்து அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வில்லியம் மோல்ட் அவருடைய சடலம் அல்லது அவருடைய உடல் மட்டக்களப்பிலே அடக்கம் செய்யப்பட்டது. பிள்ளைகளே, சரித்திரத்திலே நாங்கள் வாழ்கிற இந்த கிராமத்திலே கூட அநேக தேவ பிள்ளைகள் எழும்பி ஆண்டவரை அறியாத இடங்களுக்கு போக வேண்டும். அதற்கு சபையின் மக்கள், சபையின் திருச்சபை குடும்பங்கள், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற குடும்பங்கள் எழும்ப வேண்டும். வாழ்க்கையிலே தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள் பாவத்தை முற்றிலுமாக வெறுப்பார்கள். தேவனை முழுமனதோடு முழுபலத்தோடு நேசிக்கிறவர்கள் பாவத்தை முற்றிலுமாய் வெறுத்து அதிலே ஜெயம் எடுத்துக் கொள்ளுவார்கள்.